கடலில் பேனாவுக்கு சிலை வைத்து கருணாநிதியை பில்டப் செய்ய காசு இருக்கும். சென்னை மாநகரில் கார் ரேஸ் நடத்தி உதயநிதியை பில்டப் செய்ய காசு இருக்கும். ஆனால் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமென்று சொன்னால் மட்டும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினிடம் பணமே இருக்காது. கடந்த டிசம்பர் மாதம் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. வட சென்னையில் ஏழை எளிய மக்கள் பலர் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். வெள்ளத்தில் தத்தளித்த மக்களை காப்பாற்ற களத்திற்கு வந்திருக்க வேண்டிய ஸ்டாலின் இயற்கை வெள்ளம், செயற்கை வெள்ளம் என சப்ஜெக்டே தெரியாமல் அரசியல் பேசிக் கொண்டிருந்தார். உண்மையில் ஸ்டாலின் சொன்னதைப் போல சென்னை வெள்ளம் இயற்கை வெள்ளமா? நிச்சயம் இல்லை. விடிய அரசின் அலட்சியத்தால் தான் வட சென்னை முழுவதும் வெள்ளத்தில் சிக்கியது. மழை நீரை கடலுக்கு கொண்டு செல்ல 3 கால்வாய்கள் உள்ளன. அதில் முக்கியமான நீர்வழி பாதையாக இருப்பது பக்கிங்ஹாம் கால்வாய்தான். இந்த கால்வாயை தூர்வார வேண்டும் என்கிற எண்ணம் திராவிட மாடல் கும்பலுக்கு கனவில் கூட வருவதில்லை. இந்த கால்வாயை தூர்வாரி சீரமைக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்போது சீரமைச்சிட்டா போச்சு என்பது போல தலையை ஆட்டிய விளம்பர அரசு உத்தரவிட்டு 15 மாதங்கள், அதாவது 1 வருடம் 3 மாதங்கள் ஆன பிறகும் சீரமைக்காமல் ஆட்டம் காட்டி வருகிறது. அரசின் இந்த அலட்சியத்தால் தான் வடசென்னை மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் வெள்ளம் வந்தபோது மழைநீர் வெளியேற முடியாமல் மக்களின் வாழ்க்கை சீரழிந்தது இயற்கையின் சீற்றத்தால் இல்லை, விடிய அரசின் அலட்சியத்தால் செயற்கையாக உண்டான சீரழிவுதான். சரி, வெள்ளம் வந்துவிட்டது, வாக்களித்த மக்கள் நொந்து விட்டார்கள். இனியாவது பொம்மை முதல்வர் விழித்துக் கொள்ள வேண்டாமா? இன்னும் உறக்கத்தில்தான் இருக்கிறார். இப்போதும் இந்த கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்காமல் நிதி ஒதுக்காமல் இருக்கிறார். பக்கிங்ஹாம் கால்வாயில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு அனுமதி பெற அண்ணா பல்கலைக்கழகத்தின் விரிவான திட்ட அறிக்கை, எல்லை வரையறை பணிகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. முதற்கட்டமாக திடக்கழிவு, கசடு அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு மொத்தம் 403 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் உத்தரவு பிறப்பித்தால் மட்டும் வேலை நடந்து விடுமா? நிதியை யார் ஒதுக்குவது? நிதி ஒதுக்காத காரணத்தால் பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரப்படாமல் சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதை பார்க்கும் மக்கள் இந்த விடிய அரசை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்க வேண்டுமென கோரிக்கை வைப்பதுடன் இந்த அரசின் செயல்பாடு பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என புலம்புகின்றனர். செய்தியாளர் கேட்டபோதெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள் 90% முடிந்தது, 97% முடிந்தது என கதை சொன்ன திராவிட மாடல் அமைச்சர்கள் சென்னை வெள்ளத்தில் மூழ்கியதும் வரலாறு காணாத மழை என கதை அளந்தார்கள். 4000 கோடி எங்கே என மக்கள் கேட்டதும் இன்னும் 40% வேலைதான் முடிந்திருக்கிறது என பல்டி அடித்தார்கள். மாற்றி மாற்றி பேசிய மாடல் அமைச்சர்கள் சொகுசாக இருக்கையில் தத்தளித்ததென்னவோ சென்னை மக்கள்தான். இனி வரும் காலத்திலாவது கதை சொல்லி காற்றில் கம்பு சுத்தாமல் செய்ய வேண்டிய வேலைகளை விளம்பர அரசு உடனடியாக செய்ய வேண்டும். பக்கிங்ஹாம் கால்வாயை சீரமைக்க வெத்து அறிவிப்புகளை வெளியிடாமல் தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும். இதுவே விடியா திமுக அரசிற்கு பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கையாக உள்ளது.